إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد. புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து காத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கே உரித்தாக்கி அவருடைய சாந்தியும் சமாதானமும் முன்வாழ்ந்த நல்லவர்கள் மீதும் இன்னும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதா. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய தினம் இஸ்லாத்திலே சிறப்பு வாய்ந்த ஒரு தினமான இஸ்லாத்தினுடைய 2 கொண்டாட்டங்களில் ஒரு கொண்டாட்டமான நோன்பு பெருநாள் என்னும் நாளை அடைந்து நம்முடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொண்டாடுவதற்கு உரிய நாளாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த நாளை கொண்டாடக்கூடிய மக்களாக அல்ஹம்துலில்லாஹ் உங்களையும் எண்ணி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறார். அன்புள்ளவர்களே, நாம் ஏற்கனவே பல தலைப்புகளில் இருந்தாலும் இன்றைய தினம் 2 உரைகளை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் ஆளாயிருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல விஷயங்களை கேட்பதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு மேலும் மேலும் அவனுக்கு நலவுகளை வழங்குகின்றான் என்கின்ற அடிப்படையில் இந்த உரையையும் செவிதாழ்த்து கேட்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதற்கேற்ப உரையை சுருக்கமாகவும் அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ளவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் ஏராளமான அல்லாஹ்வுடைய அருள்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்கிறோம். இறைவனுடைய எவ்வளவோ எக்கச்சக்கமான அருள்கள் மனிதரால் உணரப்பட்டது, இன்னும் உணரப்படாதது. இப்படி மனிதன் வாழுகின்ற காலத்தில் பல அருள்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுக்கின்றான். அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு அருள். அவனுக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு அருள். அவனுக்கு நல்ல ஒரு செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு அருள். இப்படியெல்லாம் நிறைய அருள்கள் இருக்கின்றது. அதில் பல அருள்கள் நம்மால் உணரப்படாமல் இருக்கின்றது. அந்த அருள்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. இறைவனுடைய அருள்களை எல்லாம் நீங்கள் எண்ண வேண்டும் என்று நினைத்தால் அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. 1 2 கணக்கு கொண்டீங்கன்னு சொன்னோங்களேன், உங்களால் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது. அந்த அருள்களுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த உலகத்தில் மனிதன் பிறந்ததே ஒரு அருளாக இஸ்லாம் சொல்லுகிறது. அவன் இந்த உலகத்தில் வாழ்வதே ஒரு அருள். அவனுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பது ஒரு அருள். அவன் இறைவனை நன்றி செலுத்துகின்ற எண்ணம் அவனுக்கு வருவது ஒரு அருள். இப்படி பல அருள்கள் இருக்கிறது. ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் எது பழகிவிட்டதோ, எது அவனுக்கு அன்றாடம் கிடைத்து விட்டதோ அதை பெரிய விஷயமா நினைக்க மாட்டான். ஒரு மனிதனிடத்துல ஆரோக்கியம் இருக்கின்ற நேரத்துல அந்த மனிதன் ஆரோக்கியத்தை பத்தி பெருசா கணக்கெடுக்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு இருப்பான், அவன் நினைத்ததை சாப்பிடுவான். அந்த ஆரோக்கியம் தன்னிடத்தில் இருப்பதே அவனுக்கு தெரியாது. ஆனால் என்றைக்கு ஒரு நோய் மனிதனுக்கு வருகிறதோ அந்த நேரத்துல தான் மனிதனுக்கு புரியும், ஓ அப்ப இவ்வளவு நாளா நம்ம நல்லா தான் இருந்திருக்கோம், நல்ல ஆரோக்கியமா தான் இருந்திருக்கோம், இப்பதான் இந்த பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு தன்னுடைய ஆரோக்கியத்தை எப்போ உணரலாம்? தன்னிடத்திலிருந்து அந்த ஆரோக்கியம் குறையும் பொழுது அந்த ஆரோக்கியத்தினுடைய வெறுமதியை மனிதன் உணர்கின்றான். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஏராளமான விஷயங்கள் அவனுக்கு அன்றாடம் கிடைத்து விட்டதனால் அதனுடைய பெருமதியை மனிதன் உணர்வது கிடையாது. உதாரணமாக சொல்வதற்கு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம சாதாரணமாக நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்கின்றான். உதாரணத்துக்கு சொல்றாங்க, அபராயித்தும்
மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, அந்த தண்ணியை நீங்க பாத்தீங்களா நல்லா கேட்கிறோம். நம்ம டெய்லி தண்ணி குடிக்கிறோம், கிளாஸ்ல குடிக்கிறோம், பாட்டில்ல குடிக்கிறோம், எல்லாத்துலயும் குடிக்கிறோம். ஆனா அந்த தண்ணியை யாரும் பார்க்கறது கிடையாது. அதை நீங்கள் கண்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். கேட்டுட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், அதை நீங்கள் வானத்திலிருந்து இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா என்று கேட்கின்றான். உலகத்துல சாதாரணமா நம்ம குடிக்கிறோம், ஆனால் அந்த தண்ணியினுடைய பெருமதி எப்போதும் மனிதனுக்கு புரியும். ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை நிறுத்திவிட்டால் தண்ணீருடைய பஞ்சம் ஏற்படும். வரலாற்றில் ஏற்பட்டு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் கூட சிலருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கலாம். அந்த தண்ணீருடைய பஞ்சத்தினுடைய நேரத்தில் மனுஷன் என்ன பண்ணுவான், அந்த தண்ணீருடைய வெகுமதியை புரியுவான். சாதாரண ஒரு தண்ணீராக நாம் நினைக்கின்றோம், ஆனால் அந்த தண்ணீர் உங்களால் வானத்திலிருந்து இறக்க முடியுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். சாதாரணமாக நாம் நினைக்கின்றோம், கடலுடைய நீர் இருக்கிறது, எவ்வளவோ தண்ணீர் இருக்கிறது, ஆனால் மனிதனால் அதை குடிக்க முடியாது, மனிதனால் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாது. கடலுடைய உப்பு தண்ணீரை வைத்து மனிதனால் வாழ்க்கைக்கு தேவையான உப்பை தவிர எதுவும் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் மனிதன் இருப்பதை பார்க்கின்றோம். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றார், அஃபரைத்தும், நீங்கள் கண்டீர்களா, இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா, இந்த பூமியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் உப்பாக நாம் மாற்றி விட்டால் நல்ல தண்ணியை உங்களுக்கு யார் கொண்டு வருவாங்கன்னு கேட்கிறாங்க. சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், உப்பு தண்ணி இருக்கு, சாதா தண்ணி இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம். சிலர் உப்பு தண்ணீரை குடிக்க கூட மாட்டோம், ஏன்னா எனக்கு முடி கொட்டும், அது தவறு கிடையாது, அவர்களுடைய விருப்பம். அந்த அளவுக்கு நாம் அருள்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உப்பு தண்ணி சாதா நல்ல தண்ணியில தான் குளிக்கிறோம் என்றாலும் கூட அந்த நல்ல தண்ணி கிடைக்காத பல நாடுகள் இருக்கிறது, பல ஊர்கள் இருக்கிறது. அங்க உப்பு தண்ணியே கிடைக்காது. அங்க என்ன கிடைக்காது, நாம குளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு கூட உப்பு தண்ணி கூட கிடைக்காது. அந்த அளவிற்கு பஞ்சத்திலும் அந்த அளவிற்கு வறட்சியிலும் வாழக்கூடிய இடங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகில் வைத்திருக்கின்றான். அதனால என்ன கேட்கிறான், தண்ணியை பார்த்தீங்களா, அதை உப்பா நான் மாத்திட்டா உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? இன்றைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கடல் நீரை சுத்தமாக்கி அதை நல்ல நீராக மாற்றுவதற்கான முயற்சிகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதற்கு ஆகக்கூடிய பொருளாதார செலவு என்பது மிகப்பெரியது. அது எந்த நாடுகளில் செய்வார்கள் என்று சொன்னால் பாலைவனத்தில் மட்டும்தான் செய்வாங்க. எவ்வளவு செலவாலும் பரவாயில்ல, தண்ணி கிடைச்சா போதும் என்கின்ற அடிப்படையில் தான் செய்வார்களே தவிர உப்பு நீரை நல்ல நீராக மாற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அப்போ நாம் அற்பமாக கிடைக்கக்கூடிய, நமக்கு இலவாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டார். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றார், அஃபரைத்தும் நாரல்லதி தூரும், நீங்க கொளுத்தக்கூடிய நெருப்பை பார்த்தீங்களா, கொளுத்தக்கூடிய நெருப்பை பார்த்தீங்களா? நம்ம நெருப்பையே பார்த்து பல நாட்கள் ஆகிறது. காரணம், நம்ம கேஸ்ல தான் கொளுத்துறோம், அது நம்ம கண்ணுக்கே தெரிகிறது கிடையாது, கிச்சனோட முடிஞ்சிருது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நெருப்பு இல்லாவிட்டால் மனிதனுடைய நிலை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிறது. சாதாரணமாக நெருப்பு நம்ம நினைக்கிறோம், மூட்டினால் வந்துவிடும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இறைவன் அந்த நெருப்பை இந்த உலகத்திலிருந்து எடுத்து விட்டால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது தலைகீழாக மாறிவிடும், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். இப்படியாக சிறிய சிறிய விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சாதாரண விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அருள் என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப், அவர்கள் அல்லாஹ்வை வணங்கட்டும். எதற்கு வணங்கட்டும் தெரியுமா? அவன்தான் பசி இல்லாமல் வாழ உங்களுக்கு உணவை தந்தான், பசி இல்லாமல் வாழ்வதற்கு உணவை தந்தான். வ ஆமனஹும் மின் கௌஃப், பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை தந்தான். இப்போ நம்ம நிம்மதியா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒரு ஜும்மாவுடைய நேரத்தில் நாம ஒரு நிம்மதியான அமைப்பில் ஒரு உரையை கேட்பதற்காக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா என்ன காரணம் தெரியுமா? வீட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கு, வீட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கு. அதே போல வீட்டை யாரும் தாக்க போறது கிடையாது. நம்முடைய வீட்டுல குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது. அந்த தைரியத்துல இங்க உட்கார்ந்து இருப்போம். ஆனால் ஒரு சூழல் வரும் என்று சொன்னார், மனிதனுக்கு பசியினுடைய தேவை ஏற்படும் என்று சொன்னால், மனிதனுக்கு உயிர் போகின்ற ஆபத்து வரும் என்று சொன்னால், மனிதன் விழிப்பிரிங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அடுத்து என்ன செய்வது என்பதை மனிதன் மிகப்பெரிய கேள்விக்குறியார்கள். என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்தாவது என்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும்னு மனுஷன் நினைப்பான். என்னுடைய பொருளாதாரம் அனைத்தையும் செலவு செய்தாவது ஒருவேளை உணவு கிடைத்து விடாதா என்று மனிதன் நினைப்பான். அப்படிப்பட்ட அருள்களை கொடுத்த இறைவனை நீங்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார்.
நம்மளுக்கெல்லாம் ஏன் அதனுடைய அறுவை புரியவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடமாகிவிட்டது. அடிப்படை தேவைகள் என்பது அன்றாடமாயிடுச்சு. நம்ம தேவைகளாக கருதுவது ஆடம்பர தேவைகளை மாறிவிடும். ஆடம்பரமான விஷயம், அடிப்படை தேவையை தாண்டி ஆடம்பரமான விஷயமாக எது இருக்கிறதோ அதுதான் நம்முடைய தேவையாக மாறிவிட்டது. அது தவறு கிடையாது. என்றாலும் நாம் அடிப்படையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களுடைய அருளை உணர்ந்தோமா என்பதுதான் கேள்விக்குறி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் கொஞ்சோண்டு பேர் தான் என்ன பண்ணுவாங்க, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சாதாரணமாக நாம் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோமா என்பதை யோசிக்க வேண்டும். நன்றி செலுத்துவது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாலு முறை கூறிவிட்டு போவது கிடையாது. மனதால் உணர்வு. முதலாவது நன்றி எது? இறைவன் எனக்கு இதை கொடுத்திருக்கின்றான் என்ற உணர்வு இருக்கிறது இல்லையா, இதுதான் முதலாவது நன்றி என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் நன்றியுடைய அடியார்களாக இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு அருளில் தான் இருக்கின்றேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான், அன்றாட உணவை கொடுத்திருக்கின்றான் என்று அதை உணர வேண்டும். அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக இறைவனை வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆனால் மனிதனுடைய இயல்பு என்னவென்று சொன்னால், பொதுவாக மனிதனிடத்தில் நன்றி கெட்ட குணம் என்பது மனிதனிடத்தில் இருக்கும். மனிதனிடத்தில் என்ன இருக்கும்? நன்றியை மறக்கக்கூடிய நன்றி கெட்ட ஒரு குணம் என்பது பொதுவாக எல்லா மனிதர்களிடத்திலையும் இருக்கும். உதாரணமாக, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய அந்த செலவுகளையும் அந்த வசதிகளையும் அந்த பிள்ளையால் உணர முடியாது. காரணம், அந்த மகனுக்கு தந்தை பட்ட கஷ்டம் என்ன என்பதை சொல்லி புரிய வைத்தாலும் அவனால் அதை புரிய முடியாத ஒரு சூழலில் அவன் இருப்பான். அதன் காரணமாக தந்தையினுடைய அந்த வலியையும் தந்தையினுடைய அந்த வேதனையும் உணராமல் அவருக்கு நன்றி இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்து கொண்டிருப்பான். அதே போலதான் தாய், அதே போலதான் நம்மை சூழ இருக்கக்கூடிய அனைத்து அருள்களும். அதே போலதான் இறைவனுடைய விஷயத்தில் மனிதன் எப்படி இருக்கின்றான்? நன்றியை மறந்தவனாக, நன்றியை கெட்டவனாக மனிதன் இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். என்ன ஆதாரம் தெரியுமா? வைன்னஹு அலா தாலிக லஷஹீத், அவன் தான் அதுக்கு ஆதாரம். யார் ஆதாரம்? அதுக்கு யார் சாட்சி தெரியுமா? அவனே சாட்சி. அவனுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தால், எவ்வளவு அருளை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான் நம்ம நினைத்தோம் என்று சொன்னால், அதற்கு ஒரு நாளாவது, ஒரு குறிப்பிட்ட நேரமாவது அதை உணர்ந்து அதனை நன்றி செலுத்தி அதற்காக இறைவனை புகழக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்திருப்போமா என்று கேட்டால், பெரும்பான்மையான நேரங்களில் அதை மறந்தவர்களாக, அதை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கழித்திருப்போம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுவதை பார்க்கின்றோம். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் இறைவனுடைய அருள்கள் அனைத்தையும் அனுபவிக்கலாம், அது தவறு கிடையாது. மேலும் மேலும் அருள்களை எதிர்பார்க்கலாம். உதாரணமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான ஒரு நோயால் சோதிக்கின்றான். நம்மால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சோதனை, அந்த அளவிற்கு ஒரு நோயை கொடுத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கின்றான். அவரை பார்த்தால் அருவருக்கத்தக்கின்ற வகையில் அவரை மாற்றுகின்றான். அவ்வளவு பெரிய சோதனைக்கு பிறகு அவருடைய நோயை நீக்கி அவருக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை எல்லாம் கொடுத்தவுடன் அவருக்கு பல பொருளாதாரங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துகின்றான். அப்போ ஒரு தங்கத்திலான ஒரு வெட்டுக்கிளி வரும். சாதாரண வெட்டுக்கிளி கிடையாது, தங்கத்திலான வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளி அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் பக்கத்துல விழுது. அதை பார்த்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடனே தன்னுடைய அந்த துண்டை எடுத்து அந்த வெட்டுக்கிளியை பிடிக்க போறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான், அய்யூபே, உனக்கு நான் எவ்வளவோ பொருளாதாரங்களை கொடுத்திருக்கின்றேன், இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு தேவையா? அப்படிதான் தங்க வெட்டுக்கிளியே அவருக்கு பெருசு கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். ஆனாலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தங்க வெட்டுக்கிளியை எடுக்க போகின்றார்கள். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான், அய்யூபே, இதை விட்டு உன்னை தேவையற்றவனாக நான் ஆக்கவில்லையா என்று கேட்ட நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா கினா அன் பரக்கத்திக யா ரப், யா அல்லாஹ், உன்னுடைய பரக்கத்தை விட்டு ஒரு நாளும் நான் தேவையற்றவன் கிடையாது. நீ எதை எனக்கு கொடுத்தாலும் அதன்பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்பதை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் வரலாற்றிலிருந்து பார்க்க முடிகிறது.
அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அருள்களை அடைவதற்கு ஆசைப்படுவதோ இன்னும் மேலும் அதிகமாக கிடைப்பதற்கு ஆசைப்படுவதோ தவறு கிடையாது, அதை அனுபவிப்பது தவறு கிடையாது. ஆனால் அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு நாம் நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதன் காரணமாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அழிவை வைப்பான் என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் இறைவனை தவிர்த்து வேறு வேறு விஷயங்களை நேசித்து அதையே தன்னுடைய முழு வாழ்க்கையாக மாற்றிக் கொள்கின்றானோ அவனுடைய அழிவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலேதான் வைப்பான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை உணர்ந்து அதற்கு நன்றி செலுத்துவான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், லைன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பேன், வலையின் கஃபர்தும், நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை என்பது மிக கடுமையானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற காலத்தில் நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன கொடுத்திருக்கின்றானோ அதை உணர வேண்டும், அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நன்றி கெட்ட குணங்கள் நமக்கு வந்தாலும் கூட அந்த இடத்தில் நம்மை நிறுத்திக் கொண்டு இறைவன் இதில் எனக்கு என்ன சொல்ல வருகின்றான், எனக்கு இதில் பல நன்மைகளை கொடுத்திருக்கின்றான், அதற்காக நான் பதிலுக்கு அவனுக்கு என்ன செய்தேன், என்ன இபாதத்துகளை செய்தேன், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேனா, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னேனா, அல்லது இதை கொடுத்த இறைவனை நான் புகழ்ந்தேனா, அதை உணர்ந்தேனா என்பதை எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி இல்லாமல் நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலேயே நம்மை சோதனையாக ஆக்கி அதிலேயே நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வைத்து நாளைக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பெரும் பங்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்லாமல் ஆக்கி விடுவான். மற்றவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு வகையான மனிதர்களை சொல்லி காட்டுகின்றான். சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் கேட்டாலே இந்த உலகத்தை மட்டும் தான் கேட்கின்றார்கள், அவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு பங்கும் கிடையாது. இன்னும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் மறுமையை கேட்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உலகத்தையும் சேர்த்து கொடுக்கின்றான். அதனால்தான் முஃமின்களுடைய பிரார்த்தனையாக எப்படி இருக்கும் என்று சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார், யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மைகளை தா, மறுமையிலும் நலவுகளை எங்களுக்கு தா என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதனை உணர்ந்து அதனை புரிந்து அதற்காக இறைவனை வணங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறியவராக எனது முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் அல்லது மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய ஒரு நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியே வராங்க. மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அபூபக்கர் வெளியே வராங்க. அப்போ அபூபக்கர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நேரத்தில் உங்களை வெளியேற்றியது எது? எல்லாம் வீட்டில் இருக்கிற நேரம், ஆனால் நீங்கள் வெளியே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அதே நேரத்தில் ஒவ்வொரு வராரு. 3 பேரும் சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா? பசி அவர்களை வெளியேற்றியது. வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடையாது, அதன் காரணமாக வெளியே வருகிறார்கள், ஏதாவது ஒரு சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா என்று வருகிறார்கள். 3 பேரும் சேர்ந்து ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அவருடைய வீட்டுக்கு சென்றால் அவர் வீட்டில் இல்லை, அவருடைய மனைவி இருக்காங்க, வந்து உட்காருங்க, அவர் வந்துருவாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர் வராரு, வந்து ஒரு சில பேரிச்சம்பழங்களையும் அதே போல ஆட்டினுடைய கொஞ்சம் இறைச்சியையும் சமைத்து அவர்களுக்கு வைக்கிறார். சாதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க, அங்க ஒரு விருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த நாட்டினுடைய உணவின் அடிப்படையில் பேரிச்சம்பழம் அதே போல ஆட்டினுடைய இறைச்சி இதையெல்லாம் 3 பேரும் சாப்பிடுகிறார்கள். கடுமையான பசியில் வந்து சாப்பிடுகிறார். நாம சாப்பிடுறது போல காலையில சாப்பிட்ட மதியம் டைம் ஆயிடுச்சு என்பதற்காக அல்ல, அவர்களுடைய பசியினுடைய கொடுமையின் காரணமாக அவர்கள் போய் என்ன பண்றாங்க, அந்த உணவை சாப்பிடுகிறார்கள், நல்ல ஒரு உணவை சாப்பிடுகிறார்கள். 3 பேரும் வயிறார சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டவுடன்
நாம என்ன பேசுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு முடிச்சிடுவோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையோடு சேர்த்து இன்னும் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த உணவை சாப்பிட்டு விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உணவை உங்களுக்கு கொடுத்தா பார்த்தீங்களா, இதை குறித்து நாளைக்கு மறுமையில் கேட்பான். அப்படி என்று சொன்னால் சாதாரணமாக பசியில் சாப்பிட்ட ஒரு உணவு உனக்கு நான் அருளாக கொடுத்தேனே, அதற்கு நீ நன்றி செலுத்தினாயா என்று இறைவன் கேட்பான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அருள்களை கொடுத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கை பட்டினியிலும் கஷ்டத்திலும் பஞ்சத்திலும் கழிகிறது. ஆனால் இறைவனை விட்டு மிகவுமே தூரமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சுகபோகத்தில் நிம்மதியாக நல்ல உணவுடன் நல்ல ஆடைகளுடன் கழிகிறது. அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் எந்த அளவிற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் நம்மில் அதிகமானோர் அந்த நன்றிகளை எல்லாம் கடந்துவிட்டு அதனை சிந்தனையிலேயே எடுக்காமல் எது நமக்கு கிடைக்கவில்லையோ அதில் தங்களுடைய முழு கவனத்தையும் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எது நம்மளுக்கு கிடைச்சோதோ அதை மறந்துடணும். எதை இறைவன் நமக்கு கொடுக்கவில்லையோ அதை நினைத்து இறைவன் எனக்கு இதை கொடுக்கவில்லையே, இறைவன் எனக்கு இதை தரமாற்றானே என்று இறைவனை குறை காணக்கூடிய மக்களாக, நன்றி செலுத்த வேண்டிய நேரத்தில் அதற்கு மாறாக குறை காணக்கூடிய மக்களாக, குறை குடமாக, குறை மனதுடையவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நன்றி கெட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், கஷ்டத்தினுடைய உச்சத்தை எல்லாம் அடைகிறார்கள். எந்த கஷ்டத்தை சொன்னாலும் அதுல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு பங்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள், தங்களுடைய கால்கள் எல்லாம் முழுங்குகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டானே, முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான், அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளவு நிக்கிறீங்க என்று கேட்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, அப்பலா அகூன அபுதன் ஷக்கூரா, இறைவனுக்கு நன்றியுள்ள ஒரு அடியாராக நான் இருக்கக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இறைவன் எவ்வளவு அருள்களை கொடுத்தாலும் அதை அனுபவிப்பது தவறு கிடையாது. அதே நேரத்தில் அந்த அருள்களை பயன்படுத்தி இறைவனுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும், அந்த அருள்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதன் மூலமாக இஸ்லாத்திற்கு ஏதாவது ஒரு முயற்சிகளை செய்ய முடியுமா, இஸ்லாத்தை முன்னேற்றுவதற்கு, இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லுவதற்கு, அல்லது என்னுடைய குடும்பத்தை இஸ்லாத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த பொருள், இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பொருளாதாரம் உதவுமா என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய முதலாவது கேள்வியாக இருக்கு. ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு அருள் நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு முஸ்லிமுடைய முதல் சிந்தனை என்ன வர வேண்டும் தெரியுமா, இது என்னுடைய மார்க்கத்திற்கு உதவுமா, இதை வைத்து என்னுடைய மார்க்கம் ஒரு படி முன்னேறுமா. ஆனால் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, மார்க்கமே போனாலும் பரவாயில்ல, இது எனக்கு கிடைக்குமா, மார்க்கமே போனாலும் பரவாயில்ல, இது எனக்கு கிடைக்குமா, தொழுக போனாலும் பரவாயில்ல, இந்த பணம் எனக்கு கிடைக்குமா என்று நம்முடைய சிந்தனைகள் தலைகீழாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்குரிய அர்த்தமே இந்த மார்க்கம் தான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறான், அவன் சரியான ஒரு மனிதனாக அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய பார்வையில் அவன் உயிருள்ள ஒரு மனிதனாக கருதப்பட வேண்டும் என்று சொன்னாலே அவன் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்தால் மட்டும்தான் அவன் சரியான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் என்ன அருள்களை அனுபவித்து விட்டாலும் இறைவனுடைய பார்வையில் அவன் இறந்த பிணத்திற்கு சமம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அதே நேரத்தில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னார் இறைவன் நமக்கு மேலும் மேலும் அதிகமாக தருவான். இறைவனை நாம் மறந்து இறைவனுடைய கடமைகளை புறக்கணித்து இந்த உலகத்தில் மூழ்கி இறைவனுக்கு நன்றி கெட்ட மனிதர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னார் அதையே நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனையாக ஆக்கி அதன் காரணமாக நிராகரிப்பவர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய அருள்களை நிராகரிப்பவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மாற்றி அதன் காரணமாக நாளைக்கு மறுமையில் தண்டனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் ஆகுவதை விட்டும் இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் ஆகக்கூடாது என்று சொன்னால் நன்றியுடைய அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதை போன்று கலீலும் இபாதிய ஷக்கூர், குறைவானவர்கள் தான் நன்றி செலுத்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றார். அதன் காரணமாக தான் ஒரு அறிஞர் அதிகமாக
என்ன பிரார்த்திப்பார்? யா அல்லாஹ், என்னை குறைவான மனிதர்களாக நீ ஆக்கி வைப்பாயாக, குறைவானவர்களில் ஒருவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்திக்கக்கூடியவராக இருப்பார். அப்போது அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, எதனால் இப்படி பிரார்த்திக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் இறைவன் சொல்லுகின்றான், நன்றி செலுத்தக்கூடிய ஒரு குறைவுதான், அந்த குறைவானவர்களில் நான் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதே போன்று அப்படிப்பட்ட குறைவானவர்களில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நன்றி என்கின்ற ஒரு நல்ல குணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட குணத்தை எங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.